வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.15 இருக்கக்கூடிய 5th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஸோ 5th சம்மில் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் ஃபார் ஈச் பார்ட்டிசிபென்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் இது 180 ருபீஸ். 2 மெம்பர் இருந்தால் ஒரு ஆளுக்கு 180 ருபீஸ். 6 மெம்பர்ஸ் இருந்தால் ஒரு ஆளுக்கு 60 ருபீஸ். இதுதான் கொஸ்டின். எடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் வேரியேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது கிராஃப் த அபவுட் டேட்டா, அந்த டேட்டாவை கிராஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹவு மச் வில் ஈச் பார்ட்டிசிபென்ட் கெட் இஃப் த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் 12. அதாவது எக்ஸ் வந்து 12 இருந்துச்சு அப்படின்னா ஒய் ஈக்குவல் என்ன அப்படின்றத அந்த கொஸ்டின். எக்ஸ் ஈக்குவல் 12ன்றப்போ ஒய் ஈக்குவல் என்ன அப்படின்றத அந்த கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ இதைத்தான் நம்ம இப்போ கிராஃப் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ ஸ்டூடெண்ட் கிளாஸில் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே எடுத்து இருக்கேன். கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் 12ன்றப்போ ஒய் ஈக்குவல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட டேட்டா கூட கூட ஒய்யோட டேட்டா குறையுதா. ஓகேங்களா. ஸோ அப்போ when the values of x increase then the values of y வந்து decrease. ஓகேங்களா. therefore it is on inverse variation. ஓகேங்களா. ஸோ இன்வர்ஸ் வேரியேஷன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன இருக்குது, ஒய் ஈக்குவல் டு இன்வர்ஸ்னாலே எக்ஸு கீழே வந்துடணும். ஸோ இப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட் இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நான் எடுக்கிறேன். ரெண்டாவது இருக்கிறது தான் ஒய், ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸு. ஸோ 180 அப்படின்றப்ப கே வந்து டிவைடட் பை 2. ஸோ 2 கிராஸாக போட்டிங்கன்னா 2 × 180 ஈக்குவல் டு கே. ஸோ அப்போ கே ஈக்குவல் டு 360. ஸோ இதில் கேவோட வேல்யூ போட்டு பாருங்கள், 360 டிவைடட் பை எக்ஸ். இதுதான் நம்மளுக்கு கிராஃபுக்கான ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ கிராஃபுக்கான ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், கோஆர்டினேட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுத போகிறீங்க. கோஆர்டினேட்ஸ் ஆர் என்னென்ன பாயிண்ட்டு, எக்ஸு 2ன்றப்ப ஒய் 180, எக்ஸு 4ன்றப்ப ஒய் 90, எக்ஸு 6ன்றப்ப ஒய் 60, எக்ஸு 8ன்றப்ப ஒய் 45, எக்ஸு 10ன்றப்ப ஒய் 36. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸை தான் நான் கிராஃபில் பிளாட் பண்ண போகிறேன். பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், எக்ஸெல்லாம் 2ஆகவே இருக்குது, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான், பட் அதிகபட்சமே 10 தான் இருக்குது. ஸோ அதை ஒரு யூனிட் எடுத்தாலும் சரி தான், 2 யூனிட் எடுத்தாலும் சரி தான், தப்பு கிடையாது. அடுத்தது ஒய் பாருங்கள், 180, 30, 60, 45. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 15. ஸோ 15 போட்டிங்கன்னா 180க்கு நம்மளுக்கு இடம் பத்தாது. அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 30 போட்டிங்க அப்படின்னா இது வந்து 630 வரும். ஓகேங்களா. ஸோ இதில் நான் எதை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 360 இருக்கா. ஸோ எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 30 அப்படின்றது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது 6 டைம்ஸில் முடிச்சிடலாம். ஓகேங்களா. எனக்கு வீடியோ கவர் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து ஒய் ஆக்சிஸை எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா 30 யூனிட் இங்கே எடுக்கிறேன். பாருங்கள். ஸோ ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இருக்கட்டும் 1 யூனிட்டு, ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இருக்கட்டும் 30 யூனிட்ஸ். ஸோ அதன்படி நான் கிராஃப் போட்டேன். ஸோ எக்ஸு வந்து என்னது, பர்சன், எத்தனை பேர் இருக்காங்கன்றது. ஒய் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அமௌண்ட்டு. ஓகேங்களா. இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். ஸோ இது ஒய் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸில் அமௌண்ட் எழுதியிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் பர்சன் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பாயிண்ட்டை பிளாட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், 2, 180. ஓகேங்களா. எக்ஸு 2ன்றப்ப ஒய்யோட டேட்டா 180. ஸோ இங்கே எடுங்க, எக்ஸு வந்து 2ன்னு எடுக்கிறேன், ஒய் வந்து 180. ஸோ 2 இங்கே இருக்குது, 180 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா. அப்போ 2, 180 அப்படின்றப்ப 2, 180. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸோட டேட்டா 4, ஒய் வந்து 90. அடுத்து 6, 60. ரெண்டையுமே எடுத்துரு. 4க்கு 90 வருது. ஸோ இது 4, இது 90. கரெக்டாக. 4 இங்கே இருக்குது, 90 இங்கே இருக்குது. 4, 90. அடுத்தது 6, 60. ஸோ இது கரெக்டாக இருக்கும். இது 6, இது 60. அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குது, 8, 45. ஸோ 8 இங்கே இருக்குது, 45 எங்கே இருக்குன்னா 30, 60. ஸோ ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 30. 30யை டிவைட் பண்ணால் 45. ஸோ இந்த லைனு தான். இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வரும் 8, 45. அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குது, 10, 36. ஓகேங்களா. 10, 36. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
கிராஃபில் 30 45 நமக்கு தெரியும். பட் வந்து 36னா என்ன அப்படின்னு பாருங்கள். இதை நம்ம சின்னதாக ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்களேன். ஒரு யூனிட்டை சரி 1 சென்டிமீட்டரை 30 யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? 30 யூனிட்ஸ் அப்படின்னா 1 சென்டிமீட்டர்ன்றது 10 நம்பர் ஆஃப் டிவிஷன் இருக்குது. ஸோ 10 டிவிஷன் வந்து 30 யூனிட்ஸ் அப்படின்னா 1 டிவிஷன் வந்து எவ்வளவு? 3 யூனிட். ஓகேங்களா? ஸோ 3 யூனிட் அப்படின்றது தான் 1 டிவிஷன். ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா 36 அப்படின்றது 30 வரைக்கும் நம்ம வந்து 1 சென்டிமீட்டர் நோட் பண்ணிட்டோம். 6ன்றப்ப என்ன சொன்னாங்க? 3 யூனிட்டுக்கு 1 டிவிஷன் அப்படின்னு சொன்னோம். 3 யூனிட்டுக்கு ஒரு லைனுக்கு 3 யூனிட் அப்படின்னோம். அப்போ 6 யூனிட்டுக்கு எத்தனை லைன் எடுப்போம்? 2 லைன் எடுத்தால் போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ரெடி 30லேருந்து 2 லைனை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 36. ஓகேங்களா? 2 லைன்ஸ் ஆட் பண்ணணும். 30லேருந்து 2 லைன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ 30 இங்கே இருக்குது. இதுலேருந்து 2 லைனு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது 30 ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் லைன். ஸோ இந்த செகண்ட் லைன் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? எப்போ எக்ஸு வந்து 10ன்றப்ப. ஓகேங்களா? ஸோ எக்ஸு 10ன்றப்ப இந்த 36ன்றது இந்த லைன். ஸோ 10,36. ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க பாயிண்ட் எல்லாம் நான் கிராஃப் பண்ண போகிறேன். கொடுத்துருக்க பாயிண்ட்டை கிராஃப் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்தமாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12ன்றப்ப ஒய் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இந்த கிராஃபை நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணால் எவ்வளோ தூரம் போகுன்றதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த கிராஃபை அப்படியே நான் கொண்டு போகணுன்னா கரெக்டாக இந்த லைனு இப்படி தான் போகும். ஓகேங்களா? ஒரேமாதிரி போகும். இது வந்து 12ன்றப்ப பென்சில் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போகும்போது எனக்கு அப்படியே இந்த இடத்துல 12ன்றப்ப இந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்றப்ப இந்த லைன் இங்கேருந்து இங்கே போகும். இந்த லைன் எங்கே இருக்குது? 30 அப்படின்றதில் கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த லைனை போடுங்க. எக்ஸு வந்து 12. ஸோ இதை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ 12ன்றப்ப லைன் இந்த சைடு டைரெக்ஷன், இங்கே வந்து இந்த டைரெக்ஷன், இங்கே 30. ஸோ அதை தான் எடுத்து எழுத போகிறோம். இந்த டைரெக்ஷன் முக்கியம். ஸோ இங்கே எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா when x is equal to 12, y is equal to 30. இது செகண்ட் டிவிஷன். ஃபஸ்ட்டு டிவிஷன் இந்த இருக்குது k equal to 360. இதுதான் வந்து என்னது? கான்ஸ்டன்ட் வேரியேஷன் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? கான்ஸ்டன்ட் வேரியேஷன் k equal to 360. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் கேட்ட கொஸ்டின். இது வந்து செகண்ட் டிவிஷன் கேட்ட கொஸ்டின். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ